Hi students, நீங்க நம்ம 10th CBSE Maths NCERT ல 5th chapter arithmetic progression exercise 5.3 ல 7 sum பாப்போம் இந்த வீடியோல. Find the sum of first 22 terms of an AP in which D is equal to 7 and 22nd term is 149 கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இதுல கொடுத்திருக்கிற டேட்டாஸ் நமக்கு என்ன given n is equal to D is equal to 7 and 22nd term na 22 terms தான் இருக்குது அதுல. so that 22nd term na last term is equal to 149 னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இது ரெண்டு நமக்கு தெரியும். இதுல நமக்கு a கண்டுபிடிக்கணும் இல்லையா? a கண்டுபிடிச்சாதான் நம்ம s22 கண்டுபிடிக்க முடியும். ஓகே, sum to 22 terms னு கொடுத்திருக்காங்க. இங்க a கண்டுபிடிக்கப்ப நமக்கு ஃபார்முலா இது தெரியும் இல்லையா? an is equal to a plus n minus 1 into d. okay, இதில் n is equal to 22 னு தெரியும், ஏன்னா 22 terms இருக்கு. ஓகே, இப்போ an வந்து l தான், that is l is equal to, அப்போ a plus 22 minus 1 into d வந்து 7 is equal to 149 l. so a plus இது 21 into 7 is equal to 149. a is equal to, நான் இதை அந்த பக்கம் அப்படியே கொண்டு போயிடுறேன், 149 minus 7 ones are 7, 14, 147. therefore a is equal to 2. so a value கிடைச்சிச்சு நமக்கு, d value தெரியும், last term தெரியும். so sum to 22 terms கண்டுபிடிப்போம் நம்ம. ஓகேவா, s22 to find s22. அப்போ s22 is equal to sn formula எழுதிடுவோம் first. sn is equal to n by 2 a plus l. ஏன்னா last term தெரியுன்றதால நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ s22 is equal to 22 by 2 into a value 2 plus 149. 11 times 11 into 151. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 151 into 11. 11 ones are 11, 11 5s 1 carry 1, 11 5s are 55, 56 carry 5, 11 ones are 11, 11 plus 5 16. so 1661. so sum to 22 terms is 1661 is your answer. so இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா subscribe பண்ணுங்க, மறக்காம உங்க friends ஓட ஷேர் பண்ணிட்டு பாருங்க students. thank you.